ஊர் பொதுமக்களுக்கும் வாலிபருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல பாரத் நகர் ஸ்டேஷன் ரோடு ராஜீவ்காந்தி நகர் பிளான்டேஷன் ரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 3ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணிக்கு அரசியல் நடைபெறுது. 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சேர்மன் சுரேஷ் அவர்கள் தலைமையில் கொடியேற்றுதல் நடைபெறுது. 5ஆம் தேதி மத்திய வெள்ளிக்கிழமை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள் வித்யா நகரில் இருந்து தாய் வீட்டு சீதனம் புறப்படுகிறது. 108 தாய் வீட்டு சீர் பம்பை மேளம் சண்டை மேளம் வாத்தியமுட ஊர்வலம் வருகிறது. அதை தொடர்ந்து பூஜை பிரசாத விநியோகம் நடைபெறுகிறது. 6ஆம் தேதி காலை 8 மணி முதல் பாலகிருஷ்ணன் அவர் குடும்பத்தில் இருக்கும் கங்கை இதுல இருந்து கங்கை கலசம் ஊர்வலம் பொது விமர்சனமாக ஊர்வலம் நடைபெறுகிறது. அதை பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் வீட்டிலிருந்து ஒரு கங்கை குடம் எடுத்துட்டு வந்து இந்த கங்கையை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு எல்லாரும் கோயில் அருகாமையில் அமைக்கப்பட வேண்டும். அதை தொடர்ந்து திரும்ப பிரசாத விநியோகமும் பூஜை ஓமம் எல்லாம் நடைபெற இருக்கிறது. முக்கியமா 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணிக்குள் விமான கோபுரத்துக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அது எல்லா தெய்வத்துக்கும் கும்பாபிஷேகம். ஸ்ரீ தேவி கருமாரியம்மன், 2வது முத்துமாரியம்மன், 3வது வாராகியம்மன், 4வது வெக்காளியம்மன், 5வது விநாயகர், 6வது முருகர், 7வது முனேஸ்வரர், 8வது நாகதேவதை, 9வது காலபைரவர். இவர்கள் அனைத்து தெய்வங்களும் பிரதிஷ்டாபனாகி 9 மணியிலிருந்து 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பது. கும்பாபிஷேகம் ஆயிட்டவுடன் எல்லா தெய்வத்துகளுக்கும் அபிஷேகமும் மகா ஆர்த்தியும் திவ்ய அலங்காரமும் தரிசனமும் இருக்கிறது. அதை தொடர்ந்து தீர்த்த பிரசாத விநாயகம் இருக்கிறது. 12 மணிக்கு சேர்மன் எம்எல்ஏ நாராயணசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை இருக்கிறார். அதை எல்லாரும் கலந்து நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து IPS சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் தலைமையிலும் நடக்க இருப்பது எல்லாரும் கலந்து தருக்கணும். அதை தொடர்ந்து அன்னதானமும் விசேஷ பூஜைகளும் விசேஷ தாம்பூலங்களும் எல்லாருக்கும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் கொடுக்குமாறு இருக்கிறது. எல்லாரும் கலந்து நடத்தி கொடுக்கணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம திருப்பதி சாமி அவர்கள் தெய்வ வாக்கு கூறிக்கொண்டு பல ஆண்டுகள் வருகிறார். அவருக்கு அவருடைய தாய் தந்தை அவர்கள், மகனே உனக்கு அவருடைய தாயும் அவருடைய இவரும் அவருடைய தங்கை தான் அவங்க குடும்பம், அதனால உன்னுடைய பாகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்பா, நீ ஏதாவது வச்சு நீ பிரித்துக்கொள் என்று சொன்னார்கள். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த இடத்துல நான் ஒரு கோவில் கட்டி நிறுவி நான் தொண்டு செய்ய விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். அதன்படி அவர் இங்கே வந்து அணுகி இந்த வீட்டு மனையை அணுகி விலைக்கு வாங்கி அவருடைய சொந்த பணத்தில் ஒரு 40-50 லட்சம் செலவு செய்து இதை நிறுவியுள்ளார். அதனால இந்த இடத்துக்கு இந்த பகுதியில் டிகேலி பிளான்டேஷன், பாரத் நகர், இந்த HP நகர் இந்த பகுதியில் ஒரு கோவில் கூட இல்லை. அதனால இந்த இடத்துல ஒரு கோவிலை நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் அதனால இந்த ஸ்ரீ தேவி கருமாரி திருக்கோவில் டெம்பிள் நிறுவி உள்ளார். இதன் கும்பாபிஷேகம் 3/12/2025 முதல் 7ஆம் தேதி 12/2025 வரை 5 நாட்கள் நடைபெறுகிறது. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality, family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak.